வெல்கம் டு ஃபோக்கஸ் டிஎன்பிஎஸ்சி. நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் படிக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்ட் 1 நம்ம பார்த்துட்டோம். பேலன்ஸ் பார்ட் 2 பார்க்குறோம். அது என்னென்னா மாநில சட்டமன்றம், அதுலேருந்து பார்க்கலாம். ஓகேங்களா? நம்ம அது முக்கியமான பாயிண்ட் மட்டும் என்னென்னு பார்த்துட்டு வந்துடுவோம். இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு மாநிலத்திற்கு ஒரு சட்டமன்றம் ஏற்பாடு செய்ய வழிவகை செஞ்சுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சட்டமன்றத்தில் வந்துட்டு 2 இருக்குது. மேலவை இருக்குது, கீழவை இருக்குது. அதிகமாக ஓரவை தான் இருக்குது. ஈரவை சட்டமன்றம் வந்து ஒரு 6 ஸ்டேட்டில் இருக்குது. எங்கெங்கே இருக்குது அப்படின்னா பீகார், கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், ஆந்திரா, தெலுங்கானா. இது எல்லாமே வந்துட்டு ஈரவை சட்டமன்றம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? மேலவை கீழவைன்னு இருக்குல்ல, அதில் மேலவை வந்து யாருன்னா நம்ம ஓட்டு போடுறோம் மாநில மக்கள் பிரதிநிதிகளை கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலவை யாருன்னா அதிகமாக படித்தவங்க, பட்டதாரி, ஆசிரியர், உள்ளாட்சி உறுப்பினர், இவங்க எல்லாமே வந்துட்டு மேலவையில் இருக்காங்க. கீழவை உறுப்பினர் வந்து வயது வாக்குரிமை எடுப்பில் நம்ம ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணுறோம். அது நேரடி வாக்குரிமைன்னு சொல்லுவாங்க. மேலவையில் வந்துட்டு மறைமுக தேர்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நம்ம தமிழ்நாட்டில் உள்ள சட்டமன்ற உறுப்பினரோட எண்ணிக்கை எவ்வளோன்னா 234. அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கணும்னா 15% இருக்கணும். 36 வரை இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எண்ணிக்கை அளவில். இப்போ சட்டமன்ற பேரவைக்கு இன்னொன்று என்னென்னா கீழவைன்னு சொல்லுவாங்க. இப்போ 234 மெம்பர்ஸ் இருக்காங்களா சட்டமன்ற உறுப்பினரில், அதில் 15% இருக்கணும் அப்படின்னு சொல்கிற ஆர்டிக்கல் என்னன்னா 164ல் 1A. ஓகேங்களா? அது கொஞ்சம் விட்டுட்டு பார்த்துக்கோங்க. அடுத்து சட்டமன்ற பேரவை பார்ப்போம். அதுக்குன்னு ஒரு பேர் கீழவைன்னு சொல்லுவாங்க. நம்ம மாநில சட்டமன்றம் ஒரு பிரபலமான அவைன்னு சொல்கிறாங்க. மாநில அதிகாரத்தோட உண்மையான அதிகாரமாகவும் அங்கே இருக்குன்றாங்க. வயதுந்திர வாக்குரிமை அடிப்படையில் நம்ம தான் ஓட்டு போட்டு அவங்கள செலக்ட் பண்ணுறோம். எவ்வளோ பேர் இருக்கணும் அப்படின்னாக்கா 500 பேருக்கு குறையாமல் 60 பேருக்கு மிகாமல் 60க்கும் குறையாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நம்ம அவங்களோட பதவி காலம் வந்துட்டு 5 வருஷம். 5 வருஷத்துக்கு முடிகிறதுக்கு முன்னாடியே சட்டமன்றத்தை கலைக்கலாம். அதெல்லாம் நமக்கு தெரியும். சட்டமன்ற மேலவை உறுப்பினரோட எண்ணிக்கை அந்த மாநில சட்டமன்ற கீழவை உறுப்பினரோட எண்ணிக்கையில் 3/1 பங்கு மிகாமல் இருக்கணுன்றாங்க. ஆனால் மேலவை உறுப்பினரோட எண்ணிக்கை 40க்கு குறையாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ சட்டமன்றத்தோட அமைப்பு. நம்ம சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா மொத்தம் 235 இருக்காங்க. ஓகேங்களா? மொத்தம் உறுப்பினர்கள். அதில் 234 234 உறுப்பினர்கள் நம்ம வயதுந்தோர்களுக்கு நேரடியாக தேர்ந்தெடுக்கிறோம் பிரதிநிதிகளை. ஓகேவா? இது கீழவையில் உள்ளது. ஆனால் அந்த ஒருத்தவங்கள யார் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா நம்ம ஆளுநர் தேர்ந்தெடுப்பார். யாருன்னா ஆங்கில இந்திய வகுப்பில் சேர்ந்த ஒருத்தவங்களை தேர்ந்தெடுப்பார். யாருன்னா ஆளுநர். இது நல்லா கவனிச்சுக்கணும். ஓகேவா? இப்போ அமைச்சரவையும் அமைச்சரவை குழுக்களும். அமைச்சரவை அப்படின்னா கேபினட் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஒரு சிறிய அமைப்பானது அமைச்சரவையோட உட்கரு அப்படின்னு இருக்காங்க. கேபினட்டோட அமைச்சர்களை மட்டும்தான் அங்கே இருக்குது அப்படின்னு இருக்காங்க. இது மாநில அரசோட உண்மையான அதிகார மையமாகவும் இருக்குன்றாங்க. ஓகேங்களா? அமைச்சரவை குழு அப்படின்னா குழுக்கள் மூலம் கேபினெட் செயலாற்றுது. அதில் 2 வகை இருக்குது. ஒன்று என்னென்னா நிரந்தரவை, இன்னொன்று தற்காலிகவை அப்படின்றாங்க. இப்போ சபாநாயகரை பற்றி படிக்க போகிறோம். சட்டமன்ற உறுப்பினருக்கு இடையே தான் சபாநாயகரும் துணை சபாநாயகரும் தேர்ந்தெடுக்கிறாங்க. சட்டமன்றம் தீர்மானத்தின்படி 14 நாட்கள் அறிவிப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் சபாநாயகரோட பதவி நீக்கம் செய்யலாம். அதுக்கு முன்னாடியே சபாநாயகரோட பதவி செய்யும் தீர்மானத்தின் மூலம் வாக்கெடுப்பு நடக்கும் நேரத்தில் அவைக்கு வந்து பெரும்பான்மை உறுப்பினரோட வாக்களித்து தீர்மானத்தை நிறைவேற்ற வேணும்னு சொல்லியிருக்காங்க. சட்டமன்றம் கலைக்கும் போது சபாநாயகரோட பதவி கலைக்க மாட்டாங்களாம், அதாவது இழக்க மாட்டாங்க. புதிய சட்டமன்றத்தோட முதல் கூட்டம் எப்போ ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ தான் சபாநாயகரோட பதவி காலியாகும் அப்படின்றாங்க. அப்போ சபாநாயகர் இல்லாத பொழுது யார் அந்த பதவியில் இருப்பாங்க அப்படின்னா துணை சபாநாயகர் தான் இதெல்லாம் மேற்கொள்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ சட்டமன்ற மேலவை பார்க்க போகிறோம். சட்ட மேலவைக்கு இன்னொரு பேர் விதான் பரிஷத் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திய மாநில சட்டமன்றங்களோட ஒரு அங்கமாக செயல்படுதுன்றாங்க. நம்ம இந்தியாவிலே 28 மாநிலங்களில் 6 மாநில சட்ட மேலவை இருக்குன்னு பார்த்துட்டோம். எங்கே அப்படின்னாக்கா பீகார், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா நமக்கு தெரியும். அதெல்லாம் பார்த்துட்டோம். ஈரவை சட்டமன்றத்தில் மறைமுக தேர்தல். ஓகேவா? கீழவையில் நேர்முக தேர்தல் பார்த்துட்டோம். மேலவையில் வந்துட்டு மறைமுக தேர்தல் நடக்குது. சட்ட மேலவை வந்து ஒரு நிரந்தரவை. ஏன் நிரந்தரவைன்னு சொல்கிறாங்க? ஏன்னா அதை கலைக்க முடியாது. ஓகேவா? அப்போ சட்ட மேலவை உறுப்பினரோட பதவி காலம் 6 வருஷம். ஒவ்வொரு 2 வருஷத்துக்கும் 3/1 பங்கு உறுப்பினர்கள் ரிட்டையர்மெண்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவர் சட்டமேலவை உறுப்பினர் ஆவதற்கு என்ன தகுதி வேணும்னா இந்திய குடிமகனாக இருக்கணுமா, 30 வயசு நிறைந்தவராக இருக்கணுமா, தெளிவான மனநிலை உடையவராக இருக்கணுமா, எந்த மாநிலத்தில் போட்டிடுறாங்களோ அந்த மாநிலத்தில் வாக்காளர் பட்டியலில் அவரோட பேர் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 1986 நம்ம தமிழ்நாட்டிலையும் சட்ட மேலவை இருந்திருக்கு.
அதை எப்போ கேன்சல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1986. எப்போ நடைமுறைக்கு வந்ததுன்னா 1986 நவம்பர் 1 1ஆம் தேதி நடைமுறைக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சட்ட மேலவைக்கான தேர்தல் எப்படியெல்லாம் தேர்தல் பண்ணுவாங்கன்னா, இப்போது பெரிய நம்பரிங் பாருங்கள், 2 இது இருக்குது. 12ல் ஒரு பங்கு உறுப்பினர்கள் 2 இது. அது அதிகமாக 12 அப்படின்னா அதெல்லாம் படித்தவங்க நல்ல இதில் உள்ளவங்களாம் அங்கே இருப்பாங்க. அப்போ 12ல் உள்ள உறுப்பினர்கள் பட்டாதாரிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களாக இருப்பாங்க. இன்னொன்று ஒரு 12 உறுப்பினர்கள் பட்டாதாரி ஆசிரியர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களாக இருப்பாங்க. அடுத்து 6, அதுக்கு அடுத்து அந்த கலை, இலக்கியம், அறிவியல், சமூக சேவை இதில் வந்து சிறந்தவராக உள்ளவங்கள ஆளுநர் தேர்ந்தெடுப்பாங்க. ஓகேவா, நம்ம நாங்கள் பார்த்துட்டோம். அடுத்து இருக்கிறதுலே கம்மியான 3 தானே, 3 தானே கொஞ்சம் சின்னதாக இருக்கும். சின்னதுன்னா 3ல் ஒரு பங்கு உறுப்பினர் உள்ளாட்சினா கீழே உள்ள நம்ம ஊர் சைடு உள்ள உள்ளாட்சி அமைப்புகளால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இன்னொன்று ஒரு 3ல் ஒரு பங்கு சட்டமன்ற பேரவை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அடுத்து சட்டமன்ற மேலவைக்கான தலைவர். நம்ம சட்டமன்ற கீழவைக்கான தலைவர் வந்து சபாநாயகர்னு சொல்லுவோம். மேலவைக்கானவங்களை வந்து தலைவர்னு சொல்கிறாங்க. சட்டமன்ற மேலவை உறுப்பினர்களிடையே தலைவர் மட்டும் துணைத் தலைவரும் இருக்காங்களாம். தலைவர் இல்லாத பொழுது யார் அந்த கூட்டத்தை தலைமைக்கு நடத்துவாங்க? துணைத் தலைவர் நடத்துவாங்க. அந்த மாதிரியே கீழவையில் என்ன நடக்குதோ அதான் மேலவையிலையும் இருக்குது. ஓகேங்களா. இப்போ சட்ட மேலவை உருவாக்க அல்லது நீக்கம். சட்ட மேலவை உருவாக்க அல்லது நீக்கத்தை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் என்ன? 169. ஓகேவா. சட்டமன்றத்தில் மொத்த உறுப்பினர்களில் 3/2 உறுப்பினர்கள் வாக்களித்து தீர்மானத்தை நிறைவேற்றி சட்ட மேலவைக்கு உருவாக்கவோ அல்லது நீக்கவோ நாடாளுமன்றத்தை கேட்டுக்கொண்டால் நாடாளுமன்றம் ஒரு சட்டத்தின் மூலம் மேலவையை உருவாக்க அல்லது நீக்கத்தை செய்யலாம். அப்போ சட்ட மேலவை நீக்கவோ உருவாக்கவோ யாருக்கு அதிகாரம் இருக்குன்னா நாடாளுமன்றத்துக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. இப்போ சட்டமன்றத்தோட செயல்பாடு பற்றி படிக்க போகிறோம். சட்டமன்ற அதிகாரங்கள். அரசியலமைப்புப்படி மாநிலப்பட்டியலில் உள்ள அனைத்து துறைகள். இப்போ அதிகார பகிர்வுனால நம்ம அட்டவணை முன்னாடி பார்த்துட்டோம். 7வது அட்டவணை தான் அதிகார பகிர்வு இருக்குது. பொதுப்பட்டியல், மத்திய பட்டியல், மாநில பட்டியல்னு 7வது அட்டவணையில் இருக்குது. அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. மாநில பட்டியலில் உள்ள அனைத்து துறைகள் மீது சட்டத்தை நிறைவேற்றலாம். மாநில பட்டியலில் உள்ளது சட்டம் இயற்றலாம். பொதுப்பட்டியலில் உள்ளேயும் சட்டத்தை இயற்றலாம். ஆனால் நடுவண் அரசு இயற்றும் பொழுது மாநில அரசு சட்டம் செயலிழந்து போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாடாளுமன்ற நடைமுறை போல தான் மாநில அரசும் மசோதாவை சட்டத்தை நிறைவேற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. இப்போ நிதி அதிகாரத்தை பற்றி படிக்க போகிறோம். சட்டமன்றம் மாநில நிதிநிலையை கட்டுப்படுத்துது அப்படின்றாங்க. சட்டமன்றம் கீழவையானது மேலவை காட்டிலும் பண நடவடிக்கைகளில் அதிகாரம் பெற்றுள்ளது. ஏன் அதிகாரம்னா பண மசோதாவை கீழவையில் மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும், மேலவையில் அறிமுகப்படுத்த முடியாது. அதனாலலாம் சொல்லியிருக்காங்க. ஓகேவா. சட்டமன்ற கீழவையானது அனுமதியின்றி புதிய வரி விதிக்க முடியாது அப்படின்றாங்க. அடுத்து நிர்வாகத்துறை மீது கட்டுப்பாடு. நம்ம அமைச்சர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து சட்டமன்றத்துக்கு பொறுப்பான. அப்போ அமைச்சர்கள் எதுக்கு பொறுப்பான? நம்ம சட்டமன்றத்துக்கு தான் பொறுப்பானதுன்னு சொல்கிறாங்க. சட்டமன்ற உறுப்பினர்களோட கேள்விக்கு அமைச்சர்கள் கண்டிப்பாக பதிலளிக்கணும்னு இருக்காங்க. அமைச்சர்களுக்கு எதிர்கால நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்ட அமைச்சரோட பதவி நீக்கம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. இப்போ நீதித்துறை, மாநில நீதித்துறையை பற்றி படிக்க போகிறோம். அதில் உயர் நீதிமன்றம். நம்ம சென்னையில் ஒரு உயர்நீதிமன்றம் கொண்டு வந்திருப்பாங்க 3 இடத்துல. 1962 சென்னை, மும்பை, கல்கத்தா 3லையும் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா. அதான் ஃபஸ்ட்டு உயர்நீதிமன்றம்னு சொல்லுவாங்க. பிரிட்டிஷ் இந்தியாவிலே ஒவ்வொரு மாகாணத்துலேயும் ஒரு உயர்நீதிமன்றம் கொண்டு வந்திருக்காங்களாம். 1950க்கு அப்புறம் உயர்நீதிமன்றங்கள் நிறையா மாநிலத்தில் நீதிமன்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. மாநில அளவுலே உயர்நீதிமன்றங்களே மிக உயர்ந்த நீதிமன்றம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அடுத்து நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு உயர்நீதிமன்றத்தை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1956 7வது சட்ட திருத்தம் 2 அல்லது 2க்கு மேற்பட்ட மாநிலம் அல்ல யூனியன் பிரதேசங்களில் ஒரு பொதுவான நீதிமன்றத்தை நிறுவ நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 1 இல்லைன்னா 2க்கு மேலே மாநிலத்தில் ஒரு நீதிமன்றம் இருக்குது அப்படின்னு சொல்கிற சட்டத்திருத்தம் என்னென்னா 7வது சட்டத்திருத்தம் 1956. ஓகேவா. அது மாதிரி எந்த 2 மாநிலத்துக்கு பொதுவான நீதிமன்றம் இருக்குதுன்னு பார்க்கலாம். பஞ்சாப், ஹரியானா, அப்புறம் யூனியன் பிரதேசமான சண்டிகர், இது எல்லாத்துக்குமே சேர்த்து சண்டிகரில் ஒரு உயர்நீதிமன்றம் இருக்கான். அப்புறம் கவுஹாத்தியில் உள்ள உயர்நீதிமன்றம் 4 வடகிழக்கு மாநிலங்களில் இருக்கான். எங்கன்னா அசாம், நாகாலாந்து, மிசோரம், அருணாச்சல பிரதேசம் இங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சேர்த்து ஒரு நீதிமன்றமாக இருக்குது, உயர்நீதிமன்றமாக இருக்குது. இந்திய நீதிமன்றத்தோட கிளை எங்கெங்கே இருக்குன்னா இட்டாநகர், கொஹிமா,
ஐலாஸ் ஆகிய இடங்கள்ல இருக்குன்னு சொன்னாங்க. டெல்லி வந்து ஒரு யூனியன் பிரதேசமா இருந்தாலும் அங்கே ஒரு உயர்நீதிமன்றம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு நீதிமன்றத்தில் ஒரு தலைமை நீதிபதி இருப்பாங்க, அப்புறம் பல நீதிபதிகள் எல்லாமே இருப்பாங்க. உயர்நீதிமன்ற நீதிபதிகளோட எண்ணிக்கை அந்தந்த மாநிலத்துக்கு மாறுபடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த நீதிபதிகளை யார் தீர்மானிப்பாங்க, அந்த தலைவர்கள் தீர்மானிப்பார்னா நம்ம குடியரசுத் தலைவர், அது நமக்கு தெரியும். இந்தியாவிலேயே 28 மாநிலம் இருந்து 8 யூனியன் பிரதேசம் இருந்து எவ்வளோ உயர்நீதிமன்றம் இருக்குது அப்படின்னா 25 உயர்நீதிமன்றம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இது ரொம்ப முக்கியம். இப்போ இந்தியாவில் உயர்நீதிமன்றம் எத்தனை இருக்குன்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும்? 25. அடுத்து நீதிமன்ற நீதி வரையறையும் அதிகாரங்களும். தனக்கெரிய நீதி வரையறைன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது ஃபஸ்ட்டு 1962 3 நீதிமன்றம் கொண்டு வந்திருப்பாங்களா? சென்னை, மும்பை, கல்கத்தா 3 நீதிமன்றங்கள் தனக்கான நீதி வரையறை அதிகாரமும் மேல்முறையீட்டு வழக்குகளை விசாரிக்க அதிகாரமும் 2ம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த வேளையில் மற்ற நீதிமன்றங்கள் பெரும்பாலும் மேல்முறையீட்டு வழக்குகளை விசாரிக்க அதிகாரம் மட்டும்தான் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, 1962 தானே அந்த 3 மும்பை, சென்னை, கல்கத்தா 3 இடத்துலையும் நீதிமன்றம் கொண்டு வந்திருப்பாங்க. அப்படின்னு விக்டோரியா மகாராணி வழங்கிய காப்புரிமை கடிதத்தில் இது இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெட்ராஸ் நம்ம உயர்நீதிமன்றம் இருக்குல்ல, அது வந்து லண்டனுக்கு அடுத்து 2வது பெரிய நீதிமன்றம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அப்போது லண்டனுக்கு அடுத்து ரொம்ப பெருசு எது அப்படின்னா நம்ம சென்னையில் உள்ள நீதிமன்றமா. அடுத்து வந்துட்டு முக்கியத்துவம் வாய்ந்த வழக்கு, உயில் திருமணம், நீதிமன்றம் அவமதிப்பு வழக்குகள் ஆகியவற்றை எல்லாமே நேரடியாக விசாரிக்க அதிகாரங்கள் இந்த உயர்நீதிமன்றம் பெற்றிருக்கான். மற்ற இந்த சும்மா கிராமத்தில் ஊர் பக்கம்லாம் இருக்கும்ல, மாகாண நீதிமன்றங்கள் அவற்றுடைய எல்லை உட்பட்ட பகுதி 2000 மற்றும் அதுக்கு மேற்பட்டுள்ளது எல்லாமே வந்துட்டு அந்த வழக்குகளை உரிய நீதிமன்றங்களை பயன்படுத்தி விசாரிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெயினான உள்ளதெல்லாம் வந்து உயர்நீதிமன்றம் விசாரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இப்போ மேல்முறையீட்டு நீதி வரையறை. உயர்நீதிமன்றங்கள் தங்களோட வரும் மேல்முறையீட்டு வழக்குகளை கீழ் நீதிமன்றத்திலிருந்து வழக்குகளையும் விசாரிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம நாட்டோட இராணுவ தீர்ப்பாயங்களில் கீழ் வரும் ஆயுதம் சார்ந்த வழக்குகளை விசாரிக்க அதிகாரம் இங்கே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இப்போ பேரணி அதிகாரம் சட்டப்பிரிவு 226 என்ன சொல்லுதுன்னா, அடிப்படை உரிமைக்காக மட்டும் இல்லாமல் மற்ற நோக்கத்துக்காகவும் பேராணைகளை வெளியிட அதிகாரம் உயர்நீதிமன்றத்துக்கு இருக்குது. இப்போ உயர்நீதிமன்றத்துக்கு அதிகாரம் வழங்குறது 226. உச்சநீதிமன்றத்துக்கு நீதி பேராணை மற்றும் ஆணை வழங்குறது வந்து 32. அப்போ 226னா உயர்நீதிமன்றம், 32 அப்படின்னாக்கா உச்சநீதிமன்றம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, அடுத்து இந்திய சட்டப்பிரிவுக்கு கீழ் நீதி பேராணை வெளியிட உயர்நீதிமன்றம் வழங்கிட அதிகாரம் பெருசு அப்படின்னு இருக்காங்க. ஆனால் அடிப்படை உரிமை மீறப்பட்டால் மட்டும்தான் உச்சநீதிமன்றம் இதை வெளியிடும். உயர்நீதிமன்றம் இது போன்ற வழக்குகளை மட்டுமின்றி சாதாரண சட்டமீட்பு நீதி பேராணைகளையும், அதாவது இந்த 5 வகை நீதி பேராணை படிச்சிருக்கோம், ஆட்கொணர்வு, கட்டளை உறுத்தும் நீதி பேராணை, தகுதி வினவும், ஆவண கேட்பு நீதி பேராணை, இதெல்லாம் வெளியிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மேற்பார்வை அதிகாரம் நம்ம உயர்நீதிமன்றத்துக்கு என்னென்ன அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இராணுவ நீதிமன்றத்தை தவிர மற்ற அனைத்து சார்பு நீதிமன்றங்கள், தீர்ப்பாயங்கள், பணிகள் இதெல்லாம் மேற்பார்வை செய்யும் அதிகாரம் உயர்நீதிமன்றத்துக்கு இருக்குது. அப்புறம் கீழ் நீதிமன்றத்தால் கொடுக்கப்பட்டுள்ள அதிகாரத்தை திரும்ப பெறும் அதிகாரம் இங்கே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பொது சட்டங்கள், பரிந்துரைக்கப்பட்ட படிவங்கள், பயிற்சி மற்றும் நடவடிக்கை இதெல்லாமே ஒழுங்குபடுத்தி ஆணையத்தை வெளியிடுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பரிந்துரைக்கப்பட்ட முறையில் கீழ் நீதிமன்றமும் புத்தகங்கள், பதவிகள், கணக்குகள் எல்லாமே பராமரிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் செரிஃப் எழுத்துக்கள், அலுவலர்கள், சட்ட வல்லுநர்கள் எல்லாத்தையுமே கட்டணத்தை செலுத்த போன்றது குறித்து இது தீர்மானிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆவணங்களை பாதுகாப்பு பெட்டகம் எல்லாமே பாதுகாப்பாக வச்சுருக்காங்க உயர்நீதிமன்றம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உயர்நீதிமன்றத்தால் வழங்கப்படும் அனைத்து முடிவுகளும் தீர்ப்புகளும் அச்சடிக்கப்பட்டு சேஃபாக பாதுகாப்பு சான்றாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிமேல் எதிர்காலத்தில் ஏதாவது கேள்வி வந்துச்சுன்னா அது கடந்த தீர்வுகளுக்கு இது உதவும்னு சொல்லியிருக்காங்க. இதனால் உயர்நீதிமன்றம் பதிவேடுகள் தீர்மானத்தில் நீதிமன்றமாக செயல்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ டு ஆல்.